ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இப்போ தான் வெண்பொங்கல்லாம் சாப்பிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா மீன்காரக்கா வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, மீனை வாங்கிட்டு மீனை பார்த்தோன்னே ஆசையே விட மாட்டேங்குது. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? ஊஞ்சல் மேல போர்வை போட்டு ஊஞ்சலுக்குள்ள படுக்க வச்சுருக்கீங்க. இது யார் பண்ற ஐடியா? என்ன அநியாயம் பண்றாங்க பாருங்க. வீட்டுல இருந்தா அப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வேற மீன் லவ்வர் ஆயிடுச்சா, அதனால மீனை பார்த்தோன்னே ஆசை விடல. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மீன் குழம்பு ஏமா எப்போ பார்த்தாலும் மீனாம்மா, மீன் குழம்பு எத்தனை வாட்டிமா வச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. எத்தனை தடவை மீன் எவ்வளோ தடவை வாங்கி சாப்பிட்டாலும் சலிக்கவே மாட்டேங்குது. வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அம்மியே உள்ளே போயிட்டியா? அப்பா மூச்சு விட முடியுமா? மூச்சு விட முடியுதான்னு பார்த்துக்க, கேப் இருக்கான்னு. சரி வாங்க எப்படி வைக்கிறது பார்க்கலாம். வரியா? ஆமாம் தூங்குறாங்க. எப்போ வருவா? சரி மீன் குழம்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1 கிலோ ஃபஸ்ட்டு மீனை காமிக்கிறேன். வெலை மீனுன்னா மீனுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வெலை மீன் வேறு, அதனால் வாங்கிட்டேன். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வேறு வந்துச்சுங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கல் மாதிரி. இன்றைக்கி நான் வறுவல்லாம் பண்ணல, குழம்பு மட்டும்தான் வைக்க போகிறேன். ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. வெலை மீன் முள்ளே இருக்காது. 1 கிலோ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்துட்டு அரை மூடியில் பாதி போதும். தேங்காய் நிறைய போட வேணாம். நான் தக்காளி நிறைய யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுட்டு தக்காளி கம்மி பண்ணிடுங்க. நான் புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக போடுவேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது மாதிரி உப்பும் நாங்கள் வந்து அரை உப்பு தான் சேர்ப்போம். நீங்கள் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் வந்துட்டு அரை மூடியில் பாதி. இப்போது இந்த தேங்காயும் தக்காளியும் இந்த ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காயும் தக்காளியும் நல்லா அரைச்சாச்சு. நான் சாப்பாடு வந்துட்டு குக்கரில் தான் வச்சுருக்கேன், வடிக்கலை. தேங்காய் தக்காளியும் அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணல, 2 பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க. கூடவே பூண்டு வந்து பூண்டை நல்லா கழுவிட்டு தோலோட 1-2 தட்டி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாம். நான் முன்னாடியே வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். மண்சட்டி கொஞ்சம் லேட்டாகும் காய, அதனால் ஒரு 75 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி நம்ம கடுகு சீரகம்லாம் போட போகிறதில்ல, வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிக்க போகிறோம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்குவோம், நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு செவந்து வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா உடஞ்சி வரட்டும். குக்கர் வேறு விசில் சவுண்டு, பேசுகிற கேட்குதான்னு தெரியலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ நம்ம தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் சாப்பிடுவோம், உப்பு அரை உப்பு தான் சாப்பிடுவோம். கொஞ்சமாக போட்டுக்கிறோம். போட்டு
நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வர கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், போதும். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூட்டி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் சாப்பிடுவோம். ஒரு சிலர் திக்காக சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கூட்டி வச்சுருக்கேன். கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். ஆல்ரெடி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ரொம்ப நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டோம் இல்லையா அந்த மசாலாலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சும்மா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே நம்ம மீன்லாம் போட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கிச்சனில் நிற்க முடியல, ரொம்ப வேர்க்குது. வீடு கட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க பசங்க. முன்னாடிலாம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடிலாம் என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். எங்கள் அம்மா வந்துட்டு சப்போஸ் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு புளி ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருவாங்க, தேங்காய் அரைச்சி வச்சுருவாங்க, தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருவாங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து இப்படி இப்படின்னு தாளிச்சு விட்டால் போதும், எல்லாம் ரெடி பண்ணி வரிசையாக அடுப்பு பக்கத்தில் அடுக்கி வச்சுருவாங்க. அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. 4 வருஷமாக அம்மா இல்லாமல் நின்னா நடந்தா எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னா கூட எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுருவாங்க. செப் மாதிரி வந்து எண்ணெயை ஊற்றிட்டு குழம்பு தாளிச்சு விட்டு போனால் போதும். அப்படிலாம் வச்சுருந்தாங்க செல்ல பிள்ளையா. என்ன பண்ணுறது, அம்மா என்னை வந்து காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பரவாயில்ல. எங்கள் அம்மா இறந்த புதுசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லா வேலையுமே அவங்களே பார்த்து பார்த்து பழக்கி விட்டாங்களா. இப்போ பழகிடுச்சு. சரி, குழம்பு என்ன நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கேப்பில் வேற அம்மா கதையெல்லாம் பேசியாச்சு. ஏம்மா வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அம்மாவை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்குமே மிஸ் பண்ணுறேன். நல்லது கிட்ட ஷேர் பண்ணுறது, 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு எல்லாமே பேசுவோம். எல்லாமே சேர்ந்து தான் நான் மிஸ் பண்ணுறேன். இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் கடந்து போகவே முடியாத ஒரே விஷயம் எங்கள் அம்மா தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரி, மீன்லாம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா குழம்பு ரெடி ஆயிரும். மீன் எல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லாக அப்படியே உள்ள குழம்புக்குள்ளே முக்கி விட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நம்ம வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அப்படியே கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலாப்பில் பச்சை எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பண்ணாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். சரி, சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் குழம்பு. எனக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடெலாம் எடுத்து வச்சாச்சு தட்டில். வீட்டுக்காரருக்கு போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். வெளியில் உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் எப்படி காமிக்கிறேன்? குழம்பு சூப்பராக வந்திருக்கு குழம்பு. நான் வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு வாய் சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டு. காலையில் தானே பொங்கல் அவ்வளோ சாப்பிட்டோம், என்னத்தை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பசியே இல்லை அப்படின்னு லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமாக வீடியோக்கு கம்மியாக சாப்பிட்டு காமிச்சிட்டு லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாப்பாடு போட்ட உடனே மறுபடியும் பசி வந்துடுச்சு. மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வெலை மீன்லாம் அவ்வளோ முள் இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்களும் வெலை மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் ஒன்று மட்டும் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள். எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் மீன்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வறுவல் பண்ணலை, 1 கிலோ வாங்கி 1 கிலோவுமே குழம்பு வச்சாச்சு. குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை. நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம். நான் சாப்பிட போகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.